பாக்யராஜ் வந்திருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனக்கா ஆஹா பாக்யராஜ் வந்திருக்காரு, போய் பார்க்கணும், அவர்கிட்ட இந்த படம் அவ்வளோ பிரமாதமாக இருந்து சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. டேவலில் போய் எப்படியோ தேடி பிடிச்சி அங்கே 2-3 பேரோடு நின்று பேசிகிட்டு இருந்தார். நான் போய் உடனே பேச ஆரம்பித்து ரியலி லவ் த மூவி, ஸோ நைஸ் அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. எனக்கு முகத்தில் அப்படியே பலார்னு யாரோ அரைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ரியலி என்ஜாய்டு வெரி மச் அப்படின்னு. அதான் எனக்கு நீ என்ன சொன்னேன்னு எனக்கு புரியல. விஜய் அண்ணோட படம் நீ எப்படி நீ வேண்டாம் சொல்லலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைடா, எனக்கு இருக்கிற பயம் எனக்கு தானே தெரியும். கேகிஸ் டான்ஸ் ஸ்டுடியோன்னா நானும் கொஞ்சம் அங்கே போனால் ஒரு தனி எனர்ஜி வர மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா டீச்சர் மாதிரி? ஜாலியாக இருக்கும் அந்த கிளாஸ், ரொம்ப ஜாலியாக இருக்கும். யார் மேம் ப்ரப்போஸ் பண்ணது? அது ஐயோ, அந்த கதை எவ்வளோ தூரம் சொல்லியாச்சுங்க எனக்கு. சரி, 25 படத்துக்கு ஆக்சுவலாகவே நான் போய் ரிக்வெஸ்ட் பண்ணி எல்லாம் கேன்சல் பண்ணேன். கல்யாணத்துக்கு எம்ஜிஆர் சாரும் சிவாஜி சாரும் வந்துருந்தாங்க. என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? இருக்காது. ஆனந்த விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகில் குறிப்பாக தமிழக மக்களுக்கு நன்கு அறிமுகமான திருமதி பூர்ணிமா பாக்யராஜ் அவங்க தான் இன்றைக்கி நம்ம சந்திக்கிறோம். பல விஷயங்களை அவங்ககிட்ட நம்ம பேசுகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். பாக்யராஜ் சாரை ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தீங்க? ஃபஸ்ட்டு படத்தில் தான் பார்த்தேங்க. இயக்குனராக பார்த்தேன். ஆக்சுவலி என்னென்னா, இந்த மஞ்சள் நெஞ்ச பூக்களோட சாங்ஸ் பெரிய ஹிட் ஆக ஆரம்பிச்சிது. அப்போது ஏசுதாஸ் ஒரு ப்ரோக்ராமுக்கு வர சொல்லி கேட்டார். ஏன்னா அவர் படத்தில் அவர் தான் எல்லாம் பாட்டு பாடியிருந்தார். ஸோ கேரளாவில் ஒரு கேலிக்கட்லேயோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி கேட்டார். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும்போது அம்பிகா உட்காண்டிருந்தாங்க அங்கே. இந்த படம் ஷூட்டிங் போதே அசோக் குமார் நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு டூ அ ஃபிலிம் வித் பாக்யராஜ். அப்போ எனக்கு யாரும் தெரியாது. இட்ஸ் கால் டார்லிங் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு கொஞ்சம் எனக்கு யாரும் தெரியாது, பட் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சூப்பர் டைரக்டர் சொல்லிகிட்டே இருந்தார் அவர். நான் சொன்னேன், எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அசோக்ஜி அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லுவார். அப்புறம் இங்கே போனால், இந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் அம்பிகா உட்காண்டிருந்தாப்புல. கேட்டால் நான் பாக்யராஜோட படம் பண்ணுறேன்னு. அவரும் பாக்யராஜ்னு சொன்னார், இவங்களும் சொல்கிறாங்க, யார் இவர் தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நல்ல அம்பிகாவோட படம் ரிலீஸ் ஆச்சு அந்த 7 நாட்கள். படம் போய் பார்த்தா எனக்கு ஒரே ஒரு ஷாக்குங்க. எனக்கு அவ்வளோ அந்த படம் பிடிச்சி போச்சு. நான் ஆல்ரெடி அப்போ கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டேன். நான் ஆகிட்டுருக்கிற டைம் அது. எனக்கு அந்த படம் திருப்பி இன்னொரு தான் பார்க்கணும் போல் இருந்தது. நான் தியேட்டருக்கு ஆனந்த் தியேட்டரில் தான் ஓடிட்டு இருந்தது. செகண்ட் டைம் போனேன் நான். ஸோ செகண்ட் டைம் போய் அந்த படம் பார்த்தோன்னா பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது அந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு பயங்கர ஃபேன் ஆகிட்டேன். யார் இவர், இவரே தான் டைரக்டரா, இவரே தான் ஸ்கிரிப்ட் ரைட்டரா, ஆமாம் எல்லாமே அவர் பேர் வருது, யார் இவர் அப்படின்னு சொல்லி. சரி, ஒரு பாப்புலரான டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். அப்புறம் இந்த முந்திலாம் மேனா தியேட்டர்னு இருக்கும் தெரியுமா, ஏவிஎம்மோடது ப்ரிவ்யூ தியேட்டர். அது அங்கே தான் எல்லா படம் ப்ரிவ்யூ இருக்கும். ஸோ எல்லா படத்தையும் கூப்பிடுவாங்க. அப்போ அம்மானு ஒரு படம் வந்தது, சரிதா நடிச்சது. ஸோ அந்த படம் ப்ரிவ்யூக்காக கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு நானும் எங்கள் அம்மாவும் போயிருந்தோம். எனக்கு பிஆர்ஓ இருந்தார் ஒருத்தர், அவரும் வந்திருந்தார். அங்கே போனால் பாக்யராஜ் வந்திருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனக்கா ஆஹா பாக்யராஜ் வந்திருக்காரு, போய் பார்க்கணும், அவர்கிட்ட இந்த படம் அவ்வளோ பிரமாதமாக இருந்து சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்புறம் இன்டர்வலில் போய் எப்படியோ தேடி பிடிச்சி அங்கே 2-3 பேரோடு நின்று பேசிகிட்டு இருந்தார். நான் போய் உடனே பேச ஆரம்பித்து ரியலி லவ் த மூவி, ஸோ நைஸ் அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. எனக்கு முகத்தில் அப்படியே பலார்னு யாரோ அரைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு. நான் ஆல்ரெடி ஒரு ஹீரோயின், கொஞ்சம் பாப்புலராக ஆகிட்டுருக்கேன் இப்போது. நான் போய் அவர்கிட்ட ஒரு விஷ் பண்ணுறேன், பேசுகிறேன், இப்படி என்னை ஸ்னப் பண்ணிவிட்டு இப்படி திரும்பி போகிறாருன்னு பயங்கர அப்செட் எனக்கு. எதுக்கு நான் போய் இவர்கிட்ட போய் பேசினேன் அப்படின்னு ஒரு நினைப்பு இருந்தது. சரி அப்படின்னு அவ்வளோதான் சொல்லிட்டு நான் கூட சொன்னேன், நான் இவ்வளோ திமிர் பிடிச்ச ஆளாக இருக்கார், கர்வம் பிடிச்ச மாதிரி இருக்கார், நல்ல டேரக்டர், அதுக்காக இப்படியா இருப்பாங்க, ஒரு விஷ் கூட பண்ணல, ஒரு வார்த்தை பேசலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னு ஒன்றா டார்லிங் படத்துக்காக கால் வந்தது. கால் வந்தப்போ நான் நம்ம டைரக்டர் தவிர கிளிஞ்சல்கள் எடுத்தார்ல, அவரோட படம் ஷூட்டிங்கில் இருந்தேன். அப்புறம் பிஆர்ஓ தான் சாருக்கும், அப்போ அவரே தான் பிஆர்ஓ அவர் வேறு. அப்போ அவர் இது மாதிரி டார்லிங் கேட்குறாங்கம்மா, மிஸ் பண்ணக்கூடாது படம். நான் சொன்னேன், பட் டேரக்டர் அவராச்சே எப்படிங்க போய் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான்.
அம்மா என்னம்மா அது நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, போய் மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் எனக்கு இப்போ கம்ஃபர்டபுளாக இல்லை, அவர் அன்றைக்கே பேசும்போது ஒரு மாதிரி போயிட்டாரு, இதுக்கு வேண்டாமே அப்படின்னு சொன்னேன் நான். அப்புறம் இல்லைம்மா இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, ஹீரோயின் ரோல் கேட்குறாரு, போய் பார்க்கலாம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு போய் பார்க்க போனால் அன்றைக்கி அங்கே கூப்பிட்டு அவங்க கம்பெனி அந்த ப்ரொடியூசர் ஆஃபீஸில் வந்து கீழே இந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க, எல்லோரும் உட்கார சொன்னாங்க. அப்புறம் அவர் வந்து உட்காண்டாரு. அப்புறம் எப்படிமா இருக்க அப்படி இப்படிலாம் சொன்னார். அதுக்குள்ளே எனக்கும் கொஞ்சம் தமிழ்லையும் கம்ஃபர்டபுள், முன்னாடி எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் கிடையாது. அப்புறம் பேசும்போது சிம்பிளாக தான் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் கதையெல்லாம் சொன்னார். அப்புறம் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா எல்லாம் கேட்டார். கதையெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னேன். அதுக்கப்புறம் எனக்கா சரி எப்படி இவரோட ஒர்க் பண்ணுறது, கம்ஃபர்ட் லெவல் இல்லைன்னா எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று தப்பாக நினைக்கலன்னா ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன். என்ன அப்படின்னு. இல்லை அன்றைக்கி அவ்வளோ ஆசையாக வந்தேன் பேசுகிறதுக்கு, நான் இப்படி இது பண்ணிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு. அவருக்கு ஞாபகம் இல்லை. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ ஆமாம்மா அன்றைக்கா கரெக்ட் இல்லை நீ வந்த எல்லாம் பேசுகிறதுக்கு அப்படின்னாரு. ஆமாம் நீ என்ன சொன்ன, இல்லை ரியலி என்ஜாய்டு வெரி மச் அப்படின்னு. அதான் எனக்கு வந்து நீ என்ன சொன்னேன்னு எனக்கு புரியல. சரி இவ்வளோ பெரிய ஒரு டேரக்டர் வந்து இங்கிலீஷில் ஒரு வார்த்தை புரியலன்னு சொன்னால் நீ என்னை எவ்வளோ கேவலமாக பார்ப்பேன்னு சொல்லிட்டு, அதனால் எதுக்கு மரியாதை காப்பாற்றிக்கலான்னு நான் பாட்டு போயிட்டேன். ஓகே, எனக்கு அவ்வளோ சிம்பிளாக ஒரு டக்குன்னு இப்படி ஒன்று சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. சார் இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு. இல்லை நீ ஏதோ ஒரு பெரிய கோட்டை கட்டியிருப்ப, டேரக்டர் இவ்வளோ பெரிய டேரக்டரு, அவர் டாட் போட்டுன்னு இங்கிலீஷில் பேசும்போது நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு புரியல, அப்புறம் தானே நான் பதில் சொல்கிறது அப்படின்னாரு. அப்புறம் அவ்வளோ ஒரு யதார்த்தமாக அப்படி சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு சார் நான் படம் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். விஜய் சாரோட ஜில்லா படம் சாந்தனு சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் வந்து. அது ஆமாம், சாந்தனு ரொம்ப ஒரு வெறித்தனமான ஃபேனு. விஜய்னா அப்படி ஒரு ஃபேனு. வீட்டில் ரெகுலராக நடக்குமா? அவர் சொல்லி தான் ஆக்சுவலி இந்த படமே ஜில்லாவே நான் அக்செப்ட் பண்ணது. ஏன்னா முன்னாடி வேற ஒரு படம் வந்திருந்தது, அவரோட 2 படம் வந்திருந்தது, நான் வந்து பண்ணலை. ஸோ அதான் அது வந்து கொஞ்சம் ஏர்லியர் ஸ்டேஜஸில். அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் விஜய் அண்ணாவோட படம் நீ எப்படி நீ வேண்டாம் சொல்லலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைடா எனக்கு இருக்கிற பயம் எனக்கு தானே தெரியும். அப்புறம் நீங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தீங்க, நான் வந்து டெய்லி ஸ்கூலில் நான் இருப்பேன், பிடிஏல இருந்தேன், எல்லாம் டெய்லி ஸ்கூல் ஃபங்க்ஷன். அவங்க ஸ்கூலில் இருக்காங்களோ இல்லை, நான் டெய்லி ஸ்கூலில் இருப்பேன். ஸோ அந்த அளவு ஆக்டிவான பேரண்ட்டு நான் ஸ்கூலில். ஸோ நான் எங்கேன்னு எனக்கு டைம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் எனக்கு தெரியாது, விஜய் அண்ணா படம் நீ பண்ணுற அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது மோகன்லால் இருக்காருன்னு. நான் சொன்னேன் மோகன்லால் இருக்கார், சரி நான் பண்ணுறேன் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணது. அவனுக்கு வந்து விஜய் அண்ணா படத்தில் நீ பண்ணுற எனக்கு அது போதும் அப்படின்னா. எனக்கு வந்து ஆமாம் விஜய் சார் கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்து ஆக்சுவலி தாலி எடுத்து கொடுக்கறது வந்து லாஸ்ட் மினிட்ல சடனாக அது நடந்து. அவரும் எதிர்பார்க்கல பாவம். விஜயும் கொஞ்சம் ஆமாம் ஒரு தயக்கத்தோடு தான் இருந்தார், அவரும் பயம். ஏன்னா எங்களுக்கு என்னென்னா சார் என்ன ஃபீல் பண்ணார்னா, எங்களுக்கு வந்து எம்ஜிஆர் தாலி எடுத்து கொடுத்தாரு, அது வந்து இன்னி வரைக்கும் நாங்கள் செரிஷ் பண்ணுறோம். எங்கள் லைஃப்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனா அவர் தாலி எடுத்து கொடுத்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நடத்தி வச்சது எல்லாமே அவர் தான். ஸோ இது வந்து அட்லீஸ்ட் அவன் வந்து ரொம்ப லைக் பண்ணுறது வந்து விஜய் லைக் பண்ணுறதுனால, நிறைய பெரியவங்க இருந்தாங்க, சில பேர் சங்கடப்பட்டிருக்கலாம் தெரியாது, பட் அவனுக்கு ரொம்ப லைக் பண்ணுறது வந்து விஜய்னால. அவங்க அப்பா என்ன ஃபீல் பண்ணார்னா, அவனும் லைஃப் எப்போவுமே அதை யோசிச்சுட்டு இருப்பான்ல, எனக்கு பிடிச்ச ஆள் அவன் ஒரு ஹாப்பியாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் வந்து எனக்கு தாலியை கல்யாணத்தை இது பண்ணி வச்சாருன்னு. ஸோ அதனால் கேட்டார், உனக்கு அந்த மாதிரி எதாவது நினைப்பிருக்கான்னு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், எஸ் டேடி அப்படின்னா. அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டப்போ அவர் ரொம்ப தயங்கிட்டார். ஐயோ நானும் இவ்வளோ பெரியவங்க வீட்டில் இங்கே வந்திருக்காங்க கல்யாணத்துக்கு, என்ன போய் கேட்குறீங்களே அப்படின்னு. இல்லை அவன் ரொம்ப ஆசைப்படுறான் வாங்க அப்படின்னு சொன்னப்போ அவரும் வந்தார். அப்புறம் நைஸ், இட் வாஸ் ரியலி மேக்னானிமஸ் ஆஃப் ஹிம். உங்களுக்கு எப்படி அந்த ஒரு நினைவுகள் இருக்கோ அதே மாதிரியான நினைவும் சாந்தனு சாருக்கு. ஆமாம் கண்டிப்பாக. உங்களுடைய மருமகள் பற்றி சொல்லுங்க. ஏன்னா எங்களுடைய ஈவெண்ட் இப்போ தான் அவங்க ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கலகலன், எப்பவுமே கலகலன் ஹோஸ்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. டான்ஸ் ஸ்டுடியோ டான்ஸில் 2 பேர் ஆடுறத பார்த்தோம். நீங்களும் அப்பப்போ அந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு போகிறீங்க. ஆமாம்மா நல்லாயிருக்கும், அவங்க கிளாஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும். கேகிஸ் டான்ஸ் ஸ்டுடியோனா நானும் கொஞ்சம் அங்கே போனால் ஒரு தனி எனர்ஜி வர மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா டீச்சர் மாதிரி? ஜாலியாக இருக்கும் அந்த கிளாஸ், ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் என்னோட ஏஜுக்கெல்லாம் மீறி நான் அப்படி பரவாயில்லன்னு போவேன். யங்ஸ்டர்ஸோட கூட அவங்க எனர்ஜி லெவலுக்கு ஆடுவாங்க, நாங்கள் எங்கள் எனர்ஜி லெவலுக்கு ஆடுவோம் அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம். ஸோ அவங்க அம்மாவும் இருப்பாங்க கூட. ஸோ எல்லாரும் நல்லா இருக்கும் கிளாஸு. அந்த ட்ரேட்மார்க் ஸ்டெப்பெல்லாம் அப்பப்போ ஏதாவது ஒரு இதில் நாங்கள் பார்த்துடுறோம். சாரோட ட்ரேட்மார்க் ஸ்டெப்ஸு, சாரோட ட்ரேட்மார்க் அது அவரை சேர்ந்ததுங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அது எப்பவுமே உருவாகுச்சு.
அதாவது நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் ட்ராவலு சாரோட ட்ரேட்மார்க்கு ஆக்சுவலாக அது வந்து அவரோட ட்ரேட்மார்க் ஸ்டெப்னே கிடையாதுங்க. இவங்க இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் அதை பண்ணி அதை வந்து ட்ரேட்மார்க் ஸ்டெப் மாதிரி பண்ணிட்டாங்க. ஆமா, ஓகே. உங்களுடைய பிறந்த நீங்க படங்கள் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டெப்பே ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஏதாவது இப்படிதான் உருவாச்சு அப்படிங்கிறீங்க. உங்களுடைய பிறந்தநாளை வந்து மறந்துடுவார் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிஃப்ட் கொடுத்துருப்பாரு, மறக்க முடியாத கிஃப்ட். திட்டு வாங்கியிருக்காரா எனக்கு நீங்க விஷ் பண்ணவே இல்லை? கண்டிப்பா. பின்ன ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவர் கோவா போயிட்டாரு, ஷூட்டிங்காக போயிட்டாரு. பர்த்டேக்கு இல்லைன்னு அதனால ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. தாவணி கணவர்கள் ஷூட்டிங்காக போயிட்டார். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பாருங்க, அவரையும் ப்ளேம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் அது ஒரு பெருசாக எடுத்து விஷ் பண்ணி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்கள் ஃபேமிலியில் வந்து பர்த்டேலாம் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் மறக்கவே மாட்டாங்க. பெருசாக பண்ணுவாங்க எங்கள் வீட்டில். அந்த பர்த்டே அது எனக்கும் என் தம்பிக்கும் சேம் டேட்டாக இருக்கும். ஸோ பெருசாக கொண்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு கேக்கை கட் பண்ணி எல்லாம் பெருசாக பண்ணுவாங்க எங்கள் வீட்டில். அவங்க ஃபேமிலியில் அது விஷ் பண்ணுறது கூட கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு அது மைண்ட்லேயே எப்போவுமே இருக்காது. ஆனால் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொல்லி இது வந்து மறக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி கூட விட்டு ஒரு வருஷம் மறந்துட்டார். எப்படின்னா, என் பாம்பேலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், மேரேஜ்க்கு வந்திருக்கேன், எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி நைட் எங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. அவங்க வந்து காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க விஷ் பண்ணாமல். நைட்டு 12 மணிக்கே விஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவர் தான் விஷ் பண்ணணும்னு நான் நினைப்பேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா அப்பா கூட விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி டயத்தில் எங்கள் அம்மா அப்பா விஷ் பண்ணல, வெயிட் பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்ணல, வெயிட் பண்ணுறாங்க. காலையில் கேட்டாங்க விஷ் பண்ணறான்னா, நான் சொன்னேன் விஷே பண்ணலை அப்படின்னு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் நேரம் பார்த்தாங்க, ஒரு 10-10:30 வரைக்கும் மார்னிங் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அவர் விஷ் பண்ணுறாரோ இல்லையோ, வி வுட் லைக் டு விஷுன்னு வந்து விஷ் பண்ணிட்டாங்க. அப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஐயோ, இப்படி மிஸ் பண்ணிட்டோமேன்னு. நான் சொன்னேன், நான் மறக்கவே மாட்டேன் நான் இது லைஃப்பில் பாருங்க அப்படின்னு சொன்னேன் நான். அதுக்காக டபுள் கிஃப்டெல்லாம் வந்தது எனக்கு. யாரும் ப்ரப்போஸ் பண்ணது அது? ஐயோ, அது கதை எவ்வளோ தூரம் சொல்லியாச்சுங்க எனக்கு. சரி, அது ப்ரப்போஸ்னால் அது வேறு மாதிரிங்க. அது ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் ஆக்சுவலி பழகவே ஆரம்பித்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியும், பிகாஸ் இந்த படம் ஃபுல்லாக பண்ணியிருந்தேன். அப்புறம் முந்தானி முடிச்சில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தேன். அப்படி பழக்கம் தவிர எனக்கு அவங்க பிரவீனா இருக்கும்போது அவங்க தான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ நான் சாரெல்லாம் ஆக்சுவலி பார்த்ததே கிடையாது. ரொம்ப மேபி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த டார்லிங் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை 2 தடவை எங்கேயாவது மீட் பண்ணியிருப்பேன் தவிர நான் மீட்டே பண்ணினதில்லை. அப்புறம் நான் வந்து ஒரு வெளியூர் போயிட்டுருந்தேன் ஒரு மலையாள படம் ஷூட்டிங்காக. அப்போ பிரவீனா அக்கா இறந்த டைம் அது. அதனால் அவர் வந்து கோவா, பாம்பே அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தார். ஸோ அங்கே பாம்பேயில் இருக்கும்போது நான் அப்போல்லாம் ஃப்ளைட் இங்கேருந்து டைரெக்ட் ஃப்ளைட் கிடையாது பாரிஸ்க்கு, பாம்பே போய் தான் போகணும். ஸோ எங்கள் வீடு பாம்பேயில் இருக்கிறதுனால ஒரு நாள் டைம் எடுத்துகிட்டு நான் ஒரு நாள் அங்கே தங்கிட்டு போகலாம் அப்படின்னு நான் எங்கள் அம்மாவும் போனோம். ஸோ அந்த டைமில் வந்து எங்கள் பிஆர்ஓ வந்து என்னை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக பாம்பே வந்திருந்தார். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி சார் இங்கே இருக்கார் அப்படின்னு. ஸோ ஒரு கர்ட்டசிக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஹலோ சொல்லலாமேன்னு சொல்லிட்டு ஹலோ சொல்லிட்டு, வாங்களே சார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி, எங்கள் வீடு இங்கே தானே இருக்குது வாங்கன்னு. அவர் வரமாட்டேன்னு நினச்சிட்டு நான் சொன்னேன், வரேன்னு சொல்லிட்டாரு. வரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் திடீர்னு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி அவர் வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ எங்களுக்காக ஒன்றும் புரியல. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு டீ காஃபி தவிர எதுவுமே சமையல் பண்ணலன்னா அடுத்த நாள் நாங்கள் ஊருக்கு போகிறோம், யாருமே வீட்டில் இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறோம் சொல்லி எங்கள் அம்மா வந்து கடையிலேருந்து வாங்கிக்கலான்னு விட்டுட்டாங்க. அப்புறம் திடீர்னு அவர் வந்ததுனால அப்புறம் பாலை வாங்கி, டீ தூள், காஃபி தூள் அது இதெல்லாம் வாங்கி, டிஃபனு வாங்கி கடையிலேருந்து, என்ன சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் சரின்னு சொல்லிட்டாரு. அது வேற ஒன்று. அப்புறம் இருந்து எல்லாரும் சாப்பிட்டாங்க. அந்த டைம் பார்த்து இந்த நவராத்திரி டைம் அது பாம்பேயில் அது நல்லாயிருக்கும். அது ரொம்ப, அதுவும் எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து பக்கத்து பில்டிங்கில் ஒரு பெரிய ஓப்பன் ஏரியா இருக்கும். அங்கே நிறைய பேர் நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் டான்ஸ் ஆடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஸோ அன்றைக்கி நைட் அப்படியே அங்கே பால்கனி நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதை பற்றியெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அப்புறம் அந்த டைம் அவர் ஏதோ யோசிச்சிருப்பார் போல் இருக்கு. ஆனால் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. அப்போது பாரிஸ் போய் ஃபோன் பண்ணு அப்படின்ட்டாரு. அடுத்த நானும் கிளம்பி போயிட்டேன். அங்கேருந்து போய் ஃபோன் பண்ணி பார்த்தா ஆள் கிடைக்கவே இல்லை ஃபோனில். சும்மா பேச்சுக்காக சொல்லியிருக்காருன்னு நானும் விட்டுட்டேன். நான் 2-3 தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா அவர் போய் ஃபோன் பண்ணி இங்கேயும் ஒன்றும் சொல்லலை. கிளம்புற டயத்தில் ஹிண்ட் கொடுக்கல. அதுதான் பிரச்சனை. அவருக்கு மைண்டில் இருந்திருக்கு, ஆனால் எனக்கு ஹிண்ட் கொடுக்கல. சும்மா ஒரு கேஷுவலாக அவர் போய் ஃபோன் பண்ணு அப்படின்னாரு. அப்புறம் நானும் 2-3 தான் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவருக்கு இங்கே என்ன இருக்குன்னா, ஒரு அசிஸ்டண்ட் வந்து 2-3 நாள் ஆனதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஸ்டோரி டிஸ்கஷனில் இருந்திருக்காங்க.
அவர் வந்து இவர்கிட்ட போய், சார் ஒரு ஃபேன் ஒரே தொல்லை, பாரிஸ் கார்னர்லேருந்து டெய்லி ஃபோன் அடிச்சுட்டே இருக்காப்புல அப்படின்னு சொல்லி சொன்னாப்லையா. அப்போ என் வாழ்க்கையோட விளையாடுறேடா, நீ என்னடா இது பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நான் வேறு ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருந்தேன், இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி மெசேஜ் விட்டுருந்தாரு. அங்கே திடீர்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நாங்கள் கூட ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் திடீர்னு என்ன பாக்கியராஜ்டேருந்து ஃபோன் வருது, என்ன பேர் வேறு சொல்லிட்டாங்க ரிசப்ஷனில். நாங்கள் சாவி வாங்க போகும்போது ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் சாவி வாங்க ரூமுக்கு வரும்போது எல்லோரும் சேர்ந்து தானே வந்தோம் நாங்கள். ஸோ எல்லாருக்கு எதற்கு இது மாதிரி ஃபோன் வந்துடுது, இந்த மாதிரி ஆள் பர்சன்னு சொல்லும்போது எல்லோரும் என்ன எதுக்கு உனக்கு அவர்கிட்ட இந்த ஃபோன் வருது அப்படி இப்படின்னு கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் நான் வந்து சரி நான் திருப்பி ஃபோன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னாங்க. சரின்னு நான் ட்ரை பண்ணேன். ஃபோன் பண்ணி பேசும்போது கிடச்சார், ஃபோனில் கிடச்சாரு. அப்போ வந்து எப்படி போயிட்டுருக்கு ஷூட்டிங்கு, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கா, என் உடம்பு எப்படி இருக்குது, அப்புறம் எப்போ ஊர்லேருந்து வர அப்படின்னு கேட்டு சரி நாளைக்கு பேசுன்ட்டாரு. எனக்கா ஒன்றும் புரியல. இவ்வளோ தூரம் ட்ரங்க் கால் போட்டு பிபி பர்சன் மீதிலாம் பிபி கால்னு போடணும், இல்லைன்னா ஆள் கிடைக்க மாட்டாங்க. ஸோ ரெகுலர் ட்ரங்க் கால்னால் சும்மாவே சார்ஜ் பண்ணுவாங்க, நம்ம பர்டிகுலர் பர்சனை போட்டால் அவர் வந்தால் தான் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி போட்டிருந்தேன் நான். இவ்வளோலாம் பண்ணிவிட்டு ஷூட்டிங் நடக்கிறதா கேட்டால் அவருக்கு இந்த ஷூட்டிங்க்கு என்ன சம்மந்தம், எது கேட்குறாரு அப்படின்னு. பட் ஒரு அங்கே பாம்பேயில் வந்து நின்று ரொம்ப நேரம் எங்கள் வீட்டில் நின்று பேசினது, ஜென்ரலாக அந்த அட்மாஸ்ஃபியர் அது நல்லா இருந்தது. ஸோ அது ஒரு நல்ல ஃபீலிங் இருந்தது. அவரோட பேசும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. பட் அப்போ கூட ஐடியா ஒன்றும் இல்லை, ஏன்னா அவரும் ஒன்றும் கேட்கல, எனக்கும் அப்போல்லாம் ரொம்ப பிஸியான டைமு. ஒரு ஆமாம்மா ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் என் புக்டாக இருந்தது. அந்த மாதிரி 25 படத்துக்கு மேலே புக்டாக இருந்தது அந்த மாதிரி டைம். அது 3 நாள் பேசும்போது எப்படி போயிட்டுருக்கு ஷூட்டிங், எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டுட்டு இருந்தார். அப்போ எதுக்கு டெய்லி ஷூட்டிங் எப்படி போகிறது, அவருக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஊருக்கு வந்தப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த மாதிரி 2-3 தடவை ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் வெளியூர்லேருந்து நம்ம கேரளாலேருந்து ஒரு நாள் ஷூட்டிங்லேருந்து வரும்போது ஏர்போர்ட்டுக்கு வந்தார், கொஞ்சம் பேசணும் அப்படின்னாரு. பேசணும் சொல்லிவிட்டு இங்கே நான் வேணும் போனோம் உங்கள் காரில் போகலாம், அம்மா வேணா என்னோடய காரில் வரட்டும் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா கூட தான் இருப்பாங்க. ஸோ அம்மா வேணா நம்ம எங்கள் காரில் வரட்டும், அவங்க கூட தனியாக கொஞ்சம் பேசணும் அப்படின்னாரு. அப்புறம் எங்கள் காரில் அப்படி போனோம். ஒன் அண்ட் ஒன்லி டைம் அந்த பீச் வரைக்கும் கூட்டிகிட்டு போனாருங்க. அதுவும் இறங்கலை காரில் அப்படியே பீச்சில் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்தோம். அப்போ தான் கேட்டார் திடீர்னு, இல்லை நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்னோட இவ்வளோ நாள் பழகினால எனக்கு வந்து ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு இதாக இருக்குது, எனக்கு மைண்டில் இருக்குது. ஆனால் கேட்குறதுக்கு தயக்கமாக இருக்குது, ஏன்னா நீ ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட்டாக இருக்க, இப்போது பீக்கில் வேறு இருந்தேன் இப்போது. ஸோ கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். உனக்கு ஓகேனா, எனக்கு ஆல்ரெடி அந்த மைண்டில் அது மாதிரி கொஞ்சம் அவர் பேசுகிறத வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி லைக்கிங் மாதிரி இருந்தது, விசாரிப்புகள் இருந்தது. ஆமாம், அங்கே கூட ஒரு சர்ச்சில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் பாரிஸில். அப்போ அந்த சர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸ். சொன்னாங்க ஒரு கேண்டில் போய் ஏற்றிட்டு நம்ம மனசில் இருக்கிறத நினச்சி அது நடக்கும் அப்படின்னா, நான் போய் ஐயோ நான் நினச்சது கரெக்டாக இருந்தால் நடக்கணுமேனு கேண்டில்லாம் ஏற்றிட்டு வந்தேன் நான். பட் ஆக்சுவலாக ஐடியா இல்லை எனக்கு, ஆக்சுவலாக ஒரு ஐடியா இல்லை அப்போது. ஏன்னா நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ ஒரு பயங்கர பிஸியில் போயிட்டுருக்கிறதுனால நான் ஒன்றும் அதை பற்றி யோசனை பண்ணலை. அப்புறம் இங்கே வந்தப்புறம் இப்படி கேட்டதுனால திடீர்னு கேட்டார். நான் சொன்னேன் ஐயோ ஷூட்டிங் இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டில் அதான் ஃபஸ்ட்டு ஓடிட்டு இருந்தது. அப்போ நான் சொன்னேன் எங்கள் அம்மா அப்பாட்ட வேணால் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். ஆமாம், சீரியஸாக இருந்தாருன்னா வந்து பேசுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக நான் விட்டுட்டேன். அவர் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டார். அப்போ நான் அன்றைக்கி நைட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இது மாதிரி கேட்டார் அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன், ஐயோ அப்படியா அப்படின்னு. அப்புறம் எங்கள் அப்பாட்ட நைட்டு ஃபோனில் பேசிட்டு அப்புறம் அவர்கிட்ட வந்து எங்கள் அம்மாட்ட பேசுங்கன்னு அவர் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டார். அப்புறம் அம்மா வந்து அப்பாட்ட பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் அப்பாட்டையும் பேசினேன். அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறோன்னு அவர் சொன்னார், எனக்கு யார்கிட்டையுமே கேட்குறதுக்கு இல்லை, நீ வந்து உங்கள் வீட்டில் இருந்த நாய் குட்டிட்டு கூட கேட்ப போல் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னாரு. சரிண்ணா அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் 2 பேருமே அப்ஜெக்ட் பண்ணல. அவளுக்கு இஷ்டம் இருந்தால் பண்ணிக்கட்டும், கரியர் பற்றிலாம் யோசனை பண்ண வேண்டாம், ஆனால் இருந்த ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாரு. சரி இந்த 2 இயர்ஸில் முடிச்சுட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆமாம், ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா புதுசாக எடுக்க வேண்டாம் ப்ராஜெக்ட்ஸ்னு டிசைட் பண்ணிட்டேன் நான். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஜோசியராரு 6 மாதத்துக்குள்ளே பண்ணணும் அப்படின்னாங்க. அப்புறம் எம்ஜிஆர் திடீர்னு டேட்டு வந்து அவர்கிட்ட போய் சொன்னப்போ 6 மாதத்துக்குள்ளே பண்ணணும் சொன்னால் சரி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு ஆமாம் அந்த 6 மாதத்துக்குள்ளேயே கொடுத்துட்டாரு. எனக்கா தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்னு. அப்புறம் 25 படத்துக்கு ஆக்சுவலாகவே நான் வந்து போய் ரிக்வெஸ்ட் பண்ணி எல்லாம் கேன்சல் பண்ணேன். ஆல்ரெடி ஆன் ஃப்ளோர்ஸ் இருந்த படங்கள் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணேன் அந்த டயத்தில், மற்றது எல்லாமே கேன்சல் பண்ணி. ஏன்னா ஒரு 5 months தான் டைம் இருந்தது.
டைம் இருந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் மேரேஜ் திடீர்னு ஃபிக்ஸ் ஆகி அதுக்கு அப்படி தான் மேரேஜ் ஆச்சுங்க. கல்யாணத்துக்கு வந்து எம்ஜிஆர் சாரும் சிவாஜி சாரும் வந்திருந்தாங்க. என்ன gift கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? இருக்காது. எம்ஜிஆர் கொடுத்த gift ஞாபகம் இருக்கு. ஏன்னா பிகாஸ் அவர் அவ்வளோ பெரிய குத்து விளக்கு 2 கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனார். எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் அவர் அந்த மாதிரி வருவார் அந்த gift கொடுப்பாரு அப்படி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா மார்னிங் முகூர்த்தத்துக்கு அவர் வந்திருந்தார். ஸோ ரிசப்ஷன் வந்து 5 நாளுக்கு அப்புறம் தான் இருந்தது. அந்த ரிசப்ஷனுக்கு அவர் வருவார்னு நாங்கள் எதிர்பார்க்கல. திடீர்னு வந்தார். ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் எங்கள் ரிசப்ஷன் இருந்தது. அங்கே வரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்து விளக்கு 2 கொடுத்துட்டு வந்திருக்காரு அங்கே. எங்களுக்கு அது தெரியல. நைட்டு தான் வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது. அங்கே வந்து இது மட்டும் சொன்னார், ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் இருந்தால் கூட வீட்டில் யாராவது ஒருத்தரை விட்டுட்டு தான் நீங்கள் வரணும், இப்படியா பூட்டிட்டு வருவீங்க அப்படின்னாரு. ஏன்னா அவர் வீட்டுக்கு போயிருக்காரு, யாருமே இல்லை, ஒரு பையன் மட்டும் இருந்திருக்கு. அவங்க கையில் மட்டும் இது கொடுத்துட்டு நைட்டு வந்தோடனே முதல் வேலையை அதை கொடு, நீ இதை பத்திரமா வை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காரு. எங்களுக்கு புரியவே இல்லை எதுக்கு அவர் அப்படி கேட்டார் அப்படின்னு. அப்போ நைட்டு வந்தப்பறம் தான் விஷயமே தெரிஞ்சது. ஆனால் ஒரு பெரிய கொடுப்பன் என்னென்னா, எனக்கு லைஃப்பில் இதெல்லாம் மறக்க முடியாது, இதெல்லாம் எப்படி நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. திருவேற்காடு கோயிலில் வந்து இந்த தங்க தேர் இழுத்துட்டு போகிறோம். ஒரு சைடில் ஒரு புரட்சி தலைவர், ஒரு சைடில் நடிகர் திலகம், 2 பேரும் 2 பெரியவங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுறதெல்லாம் டெஃபினட்டாக எனக்கு இன்னும் கூட நினச்சி அப்படியே புல்லரிக்குங்க. சொன்ன வார்த்தைகள் இருக்கா? ஏன்னா சாரும் மிகப்பெரிய டைரக்டராக இருந்தார் அந்த காலகட்டத்தில், இருக்கார். நீங்களும் மிகப்பெரிய நடிகை. வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்களா? அது ஞாபகம் இருக்கா? அது ரீகால் பண்ணி ஏதாவது? புரட்சி தலைவர் சரி, சிவாஜி சார் இல்லை, சிவாஜி சார் கூட அப்போ தான் நடிச்சிருந்தேன் நான். வாழ்த்து சொன்ன வார்த்தைகள் எங்கங்க அந்த கூட்டத்தில் ஒன்றுமே புரியல, பயங்கர கூட்டங்க. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மீண்டும் ஞாபகப்படுத்தி ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் செய்து ரொம்ப நன்றி மேம்.